இந்த 2026 தமிழ் புத்தாண்டு சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏப்ரல், மே, ஜூன் இதுக்குள்ளே உங்கள் வீட்டில் என்னென்னலாம் நல்ல காரியங்கள் நடக்கணுமோ எல்லாமே சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும். தானாக நடக்கும். பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் நல்லா இருக்கும்போது தானாக கல்யாணம் ஆகும். தானாக ரெஃபரன்ஸ் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே ஒரு லெவலில் இருந்தாலும் ராசி லக்னத்தில் கேத்து இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுறதுன்னா மக நட்சத்திரம் காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்த்து, வீட்டில் தாயாரோடைய ஹெல்த்து, மூத்த பையனுடைய ஹெல்த்து, வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கும் அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் முடிந்தது, பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. பட் இந்த ஒரு நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் மன அவதி, டென்ஷனு, எல்லாத்துலேயுமே டவுட்டு, எல்லாத்துலேயுமே பிரச்சனை இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கோம். ஆண்களாக இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறது, ஜம்முன்னு போய் சுவாமிக்கு ஒரு மொட்டையை போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. உங்கள் வழக்கத்தில் மொட்டை போட முடியும்னா பண்ணலாம். இல்லைன்னா ஜம்முன்னு ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வர்றது, குலதெய்வத்துக்கு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப பெரிய சந்தோஷம். லேடிஸாக இருந்தீங்கன்னா அருகம்புல் கொண்டு போய் ராஜகணபதிக்கு போயிட்டு வர்றது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது எப்போ போகணுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 இந்த டைமில் போய் சுவாமியை பார்த்துட்டு ராஜகணபதிக்கு, பெண்களாக இருந்தாங்கன்னா, ஆண்களாக இருந்தாங்கன்னா குலதெய்வத்துக்கு போய் மொட்டை போட்டு வர்றது பெரிய ஒரு நரகத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்ற மாதிரி. வாழ்க்கையில் அந்த வலி வெளியே சொல்ல முடியாது. எல்லாமே இருக்கும், ஆனால் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் லைக் என்ன அனாத மாதிரி இருக்கக்கூடிய ஃபீலிங், விரோச்சன் இருக்கக்கூடிய ஃபீலிங், அவஸ்தை, இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் செம்மையாக இருக்கும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக முடியும். ஆனால் என்ன, எதுவுமே என்னோடது இல்லை, நான் அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே என்னோடது கிடையாது. லைஃப் இஸ் அன்சர்டன். எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு மனசில் இருக்கணும். ஏன்னு கேட்டால் விரயத்தில் குரு உச்சஸ்தானம் அடையும் பொழுது கண்டிப்பாக ஊர் மாறும், நாடு மாறும், இடம் மாறும். உங்களுடைய இடத்துல ஏதாவது பிரச்சனை வரலாம், லிட்டிகேஷன் வரலாம், டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை வரலாம், லீகல் கோர்ட் கேஸ் வரலாம், சில பேருக்கு நோட்டீஸ் வரலாம், சில பேருக்கு வேறு ஊருக்கு, வேறு ஸ்டேட்டுக்கு போய் செட்டில் ஆகலாம், பசங்களை நம்பி ஏமாறலாம், பசங்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய நிலைமைகள் வரலாம். சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல பேருக்கு பிபி, சுகர் மாதிரி விஷயங்கள் எட்டி பார்க்கலாம். புது விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது நிறைய தடை தாமதங்கள் கொடுக்கலாம். பட் இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. சன்னியாசிகள், மகான்கள், சுவாமிகள் தரிசனம் பண்ணிட்டு எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஏமாற்றங்கள் நிறையா இருக்கும், தடைகள், தாமதங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஆனால் இது எல்லாத்துடைய பிராயச்சித்தம் எங்கே நிற்க தெரியுமா? உங்களுக்கு உட்கார்ந்துருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகுவினால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. மற்றவர்களால் நமக்கு பெனிஃபிட்டு, மற்றவங்கனால் நமக்கு சப்போர்ட்டு. கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக சப்போர்ட்டு, மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமாக சப்போர்ட்டு. அஷ்டமத்தில் சனி 1.5 வருஷம் இருக்குது. எப்படி பார்த்தாலுமே கால் அடிபடுறது, கையில் அடிபடுறது, இரவு நேரத்தில் போகும்போது ஏதாவது மறந்துடுறது, தொலைச்சி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி நடந்துட்டு இருக்கும். மெயினாக என்ன பண்ணும், வண்டி வாகனங்கள், அதாவது 2 வீலர் இருந்தாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, டயர்லாம் கரெக்டாக இருக்கா, டயர் எப்படி இருக்குது, ஏது, இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு பொதுவாக நல்லது பண்ணும். எதுவாக இருந்தாலும் சரி, அவசரப்படாமல், கோவப்படாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே எல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். டைமுக்கு எல்லாம் நம்ம பண்ணணுங்கிறது முடிவு பண்ணிக்கணும். இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ராசி லக்னத்தை உட்காரும்போது நம்மலாம் கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்போம், உண்மையான உலகத்தில் இருக்க மாட்டோம். பஸ்ஸு வந்துட்டு இருக்கும்போது பஸ்ஸு போயிடுச்சுங்கிற மாதிரி எண்ணங்கள் கொடுக்கும். அந்த டைமுக்கு கரெக்டாக ஆஃபீஸில் வேலை செய்கிறத விட்டு மற்ற எல்லாம் பண்ணுவோம். கரெக்டான விஷயத்தை எது விடுமோ அது மறந்துடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ஒரு வருஷத்துக்கு இருக்கப்படுது. அதில் மெயினாக இப்போ குரு மாறுறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ங்கிறது வரக்கூடிய அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய லிஃப்ட் உண்டு. ஏன்னா குரு அதிசாரமாக ராசி லக்னத்துக்கு வரும்போது இவ்வளோ நேரம் உங்களுக்கு சிம்மத்துக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், அண்டர்லைன் பண்ணி இப்போ ஃபுல் ஸ்டாப் வைங்க. இப்போ குரு என்ன பண்ணுறாரு, ராசி லக்னத்துக்குள்ளே என்ட்ராறாரு. எப்போது, நவம்பர் மாதம் அதிசாரமாக சிம்மத்துக்கு குரு வருவார். சிம்மம் குரு வரும்போது நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்களில் பல பேருக்கு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம், இவ்வளோ நாள் பாராட்டே இல்லாத நம்மளை அடிமை மாதிரி போட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் நம்ம ராஜாவாக மாறக்கூடிய வாய்ப்புகள், பெரிய ஒரு கம்பீரமான இடத்துக்கு நம்ம உட்காரக்கூடிய வாய்ப்புகள், புரியாதவங்கலாம் இப்போ பயங்கரமாக புரியும். நிறைய பேருக்கு லைஃப்பில் குழந்தை பிராப்தம், நிறைய பேருக்கு மறுமணம், நிறைய பேருக்கு திருமணம், வேற லெவல். அந்த 3 மாதம் மட்டும் உங்களுக்கு எப்படா இந்த 3 மாதம் வருங்கிற மாதிரி நம்ம உட்காந்துருப்போம். பட் ரியாலிட்டி அந்த 3 மாதம் வந்ததுன்னா உங்களை கையில் பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. 2027 மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜோராக இருக்கும். இப்போ எப்படி நான் கடகத்துக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேனோ அந்த மாதிரி லெவலில் 2027
மேக்கு அப்புறம் யாருக்குடா டாப் கிளாஸ் இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப நன்னா இருக்க போகிறது. ஸோ அதனால் வந்து மெயினாக மக நட்சத்திரக்காரங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அக்காவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், இவங்களோட ஹெல்த்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். சிறு நரம்புகள், ஸ்கியாட்டிக்கா மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள், சிறு நரம்புகள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சில பேருக்கு சின்ன முடியினால் பிரச்சனை, ஸ்கின்னால் பிரச்சனை, இதெல்லாம் வந்து போகும். பட் என்னன்னா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விநாயகரை பிடிச்சிக்கங்க. அதே மாதிரி குருமார்களை வந்து வழிபாடு செய்வதனால பெரிய ஏற்றம், சக்ஸஸ் உண்டு. எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லக்கூடாது. எந்த விஷயத்தையுமே சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ சக்ஸஸை கொடுக்கும். மெயினாக நான் பார்க்குறது பூர நட்சத்திரக்காரங்களுடைய வீட்டில் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும். நிறைய பேருக்கு வாகன மாற்றம் ஏற்படும், வண்டி மாற்றம் ஏற்படும், புது வீடு மாற்றம் ஏற்படும், ஆஃபீஸில் பெரிய போஸ்டிங் கிடைக்கும். நினச்ச எல்லா காரியங்களும் சும்மா ஜாமுன்னு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை குழந்தை பிராப்தம் ஆக போகுதுன்னா குழந்தை ஆகுன்னா மினிமம் 5 மாதத்து வரைக்கும் குழந்தை ஆகணும்னு சொல்லக்கூடாது, வெளியே கூடக்கூடாது. கல்யாணம் ஆக போகுதுன்னா நிச்சயார்த்தம் டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி சொன்னால் போதும். இல்லை சொல்ல வேண்டியது இல்லைன்னா அதையும் சொல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னால் கூட ஓகே. ரகசியமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி, எல்லாத்துலேயுமே வெற்றி. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை, நிறைய பேருக்கு அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா சரியாக போகும். நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும். புரிஞ்சு அதாவது மற்றவங்களை பிரிஞ்சு இருக்கிறவங்களாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், நம்பிக்கை பெரிய அளவுக்கு உருவாகக்கூடிய ஒரு தன்மை, நிறைய பேருக்கு மாற்றங்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. வேறு மொழி, மெயினாக நான் சொல்லக்கூடியது ஹிந்திக்காரனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானத்தில் தான் நீங்கள் உட்காந்துருக்க போகிறீங்க. சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஹெல்த்து, மற்ற விஷயங்கள் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. மோரலஸ் வந்து உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இதெல்லாம் ஜூபி மேட்ரு. சந்தோஷமாக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. ஓகே சார், இந்த சிம்மராசி நேயர்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த 2026 நல்லா இருக்கும் சார்? 80% நல்லா இருக்கும்னு சொல்லலாமா? ஹெல்த்தில் மட்டும் ஒரு 60% நல்லா இருக்கும். ஓகே சார், இந்த ஹெல்த் இஷ்யூ அதற்கான பரிகாரங்கள்லாம் என்னவா இருக்கும் சார்? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குலதெய்வத்துக்கு ஆண்களாக இருந்தாங்கன்னா குலதெய்வத்துக்கு போய் மொட்டை போட்டு வரலாம். லேடிஸ் ஒருவேளை ஹேர் கட் பண்ணுற பழக்கம் இருந்ததுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹேர் கட் பண்ணிங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதாவது கர்மாங்கிறது நிவர்த்தி ஆகும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ராஜகணபதி உடைய கோயிலுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 போய் சுவாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு அருகம்புல் மாலையை போட்டு அந்த 2 அருகம்புல்லை பிச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும். யூ டூ இட் எவ்ரி வீக், சண்டே மார்னிங் 6 to 7. கெட்ட விஷயங்கள் உங்களை பக்கத்து கூட வராது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். ஓகே சார்.